வியாச பகவான் தொழுத பொழுது தாயை எவ்வளவு விழுந்து வணங்குறாருன்னு பார்க்கணும். இன்னைக்கு எல்லாம் அம்மாவை விழுந்து வணங்கினாவே எல்லாரும் யோசிக்கிறாங்க. சில பிள்ளைகள் வந்து கோச்சிக்கிறாங்க. எந்த காலத்தில் இருக்கிறீங்க? இப்போல்லாம் அம்மா காலில் விழணும், அம்மா காலில் விழணும். உங்களுக்கெல்லாம் இன்னும் அந்த பழக்கம் போகலையா? பழைய பஞ்சாங்கம் இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? விழுந்தாதானா இப்படிலாம் பிள்ளைங்க பேசுகிறாங்க. ஆனால் இங்கே சொல்கிற பொழுது சொல்கிறார், 18 புராணம் பாடி கொடுத்தவர் அவர். இல்லைன்னா நமக்கு 18 புராணமும் கிடைச்சிருக்காது. வேதத்தை வகுத்து கொடுத்ததுனால வியாதவியாசர் என்கின்ற நாமத்தை அவருக்கு கொடுத்தாங்க. முனிவர்களுக்கு ரிஷி, முனிராஜன் என்று சொல்லக்கூடிய முனிகளுக்கெல்லாம் ராஜா வியாச பகவான். அப்பேற்பட்ட வியாச பகவான் இங்கு சொல்லுகிற பொழுது, அதாவது விழுந்து வணங்குகிற பொழுது தாயை தன் நெற்றியில் இருக்கக்கூடிய விபூதி தாயினுடைய பாதத்தில் அச்சி பதிதான் அப்படி விழுந்து வணங்குறார். அப்பன்னா மாதா வயிறெறியே வாழா ஒரு காலம் பழமொழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவினுடைய வயிறு குளிரணுமா. அது எப்படான்னா பிள்ளைகள் நடந்து கொள்ளக்கூடிய நற்செயலில் அம்மாவை பக்தியோடு அம்மாவை அன்பாக வைத்திருந்து அம்மாவுக்கு சோறு போட்டால் அந்த அம்மாவினுடைய மனம் குளிர்ந்தால் பெற்ற அன்னைக்கு ஏற்பட்ட புண்ணை எப்போ ஆத்துறாங்கன்னா அம்மா மனசில் இந்த பிள்ளைங்களை பார்த்து சந்தோஷமாக என் பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் என்னவாக இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் நலமாக இருக்கிறார்கள், நல்லவர்களாக இருக்கிறார்கள், என்னை நன்றாக பார்த்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னா தான் அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒன்று எதுன்னு கேட்டால் அம்மா. அதனால தான் தாயில் சிறந்த கோயில் கிடையாது. அம்மா ஆசீர்வாதம் பண்ணணும் எந்த விஷயத்துக்கும். இறைவனுடைய கருணையினால் அவர் சொல்லுகிற பொழுது பார்த்தார், அம்மா என்னை அழைத்ததனுடைய காரணம் என்னன்னார். அப்பா ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பாவை நான் சின்ன வயசில் உங்கள் அப்பா 27 நட்சத்திரங்கள் ஒன்று கூடக்கூடிய திதியில் என்னை சேர்ந்ததனால நான் உன்னை பெற்றேன்னார். ஆனால் இரண்டாவதாக நான் வயதுக்கு வந்ததற்கு பிறகு என் தாய் தந்தையர் யார், பீஷ்மருடைய அப்பாவுக்கு சந்தன மகாராஜாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 2ஆம் தாரமா என் வயிற்றில் 2 குழந்தை பிறந்தது, 2ம் அல்பாயுஷ்லேயே போயிடுச்சு. எதில்? அல்பாயுஷ்லேயே போயிடுச்சு. இப்போது இந்த 2வது பிள்ளையினுடைய மனைவிமார்கள் விதவையாக இருக்கிறார்கள். சிம்மாசனம் காலியாக இருக்குது, சிம்மாசனத்துக்கு வாரிசு இல்லை. இவர் உட்காரனாலும் உட்கார மாட்டேன்றார், ஒரு குழந்தையை கொடுனாலும் கொடுக்க மாட்டேன்றார், பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால் பீஷ்மர் வரமறுத்த காரணத்தினால் நீ அந்த பெண்களிடத்தில் குழந்தைய கொடு. சரி அம்மா, இப்போது காலம் நேரம் சரியில்லை, நல்ல நாள் பார்த்து வரேன். நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் பார்த்து வந்தார். ஏன்னா குழந்தைங்க நல்ல குழந்தைங்களாக பிறக்கணும் இந்த பூமியில். அதனால் நல்ல நாள் பார்த்து வந்தார். வந்தவர் முதல்ல அம்பிகை இடத்தில் போய் அந்தப்புறத்துக்கு போகிறார். போனவர் பார்த்தா ஜடாமுடி. வியாச பகவான் முடி எங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜடாமுடி. தாடி அவ்வளோ நீட்டாக இருக்கும், பின்னாடி அவ்வளவு முடி இருக்கும். பார்ப்பதற்கு ஒரு கம்பீரமான உருவத்தில் இருப்பார். இதை பார்த்த உடனே இந்த அம்பிகை என்ன பண்ணிட்டான்னா, இப்படி இருக்கிறாரேன்னு கண்ணை மூடிட்டான். அந்த 3.25 நாளிகை ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது இந்த அம்மா கண்ணை மூடினால், மூடிய காரணத்தினாலே குருட்டு குழந்தை என்று சொல்லக்கூடிய திருதராஷ்டிரர் அவதாரம் செய்கிறார். அழைத்த மாமகன் அப்பொழுது அவருளை அணுகுவம் என போக தழைத்த நெஞ்சினன் அனந்தரம் இழந்த பொன் தாலி தாமரை தோன்றி
உழைத்த துன்மனும் முன்னுலோர் பலர் உலகு இயற்கையும் உரகாட்டி இழைத்த பாவையின் இருந்தவர்க்கு அந்நினைவு இசைவுமாறு இசைவித்தான். கோபிகாரமண கோவிந்த கோவிந்த ராதாரமண கோவிந்த கோவிந்த ஆஞ்சநேய வரத கோவிந்த கோவிந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். திருதராசர் என்று குருட்டு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பிறந்த உடனே தூக்கிட்டு வந்து தாதிமார்கள் சத்தியவதி தாயார்கிட்ட கொடுக்குறாங்க. அப்பா, ஏன் இந்த குழந்தை குருடனாக பிறந்திருக்கு? அம்மா, என்னுடன் அவள் கூடுகிற பொழுது அவள் கண்ணை மூடிய காரணத்தினால் குழந்தை குருட்டு குழந்தையாக நான் ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது அவள் கண்ணை மூடிட்டா. அதனால் அந்த குழந்தை குருட்டு குழந்தைன்னார். சரி, அப்படியே அடுத்து அம்பாலிகை. அந்த அம்பாலிகை இடத்துல போய் சேர்றார். சேர்ந்த 3.25 நாளிகை அவர் தொடுகிற பொழுது, ஆசீர்வாதம் பண்ணுகிற பொழுது இந்த உடம்பு வெளுத்து போனதனாலே பாண்டு என்று சொல்லக்கூடிய வெளுத்த உடம்போடு பாண்டு மகாராஜா அவதாரம் செய்கிறார். கிளைந்தெடுத்து கிளர் கொடி நிகர் சடையவன் கேட்டி நுண்கிடை போல் இழைத்திடும் கவின்மெய்யுடை அவள் மனை எய்தலும் இவனை கண்டு உலைத்திடும் கருத்துடன் வெறியி வரும் பயன் ஒன்றையும் நினையாது விளைத்திடும் கருவிலையும் முன்மடவரல் மெய்யெல்லாம் விளர்ந்திட்டாலே. மெய் என்று சொல்லக்கூடியதை தீண்டுகிற பொழுது அவள் உடம்பு வெளுத்ததனால வெள்ளை உடம்பு. இந்த நம்ம மதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கே அந்த வெள்ளைக்கார மாதிரி சில குழந்தைங்க பிறந்திருக்கும். ஒரு சில குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளேன்னு இருக்கும். கண்ணு பூனை முடி மாதிரி இருக்கும், கண்ணு பூனை கண் மாதிரி இருக்கும், முடி மொத்தம் வெள்ளையாகவே பிறந்திருக்கும். பிறந்த குழந்தைகளே வெள்ளைக்கார குழந்தை மாதிரி சில பேருக்கு வம்சத்தில் குழந்தை பிறந்திருக்கும். அது இந்த கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியது சேருகிற பொழுது அந்த உடம்பு வெளுக்குமா, அதனால் இங்கே வெளுத்ததுன்றார் வியாச பகவான். அந்த பெண்ணை ஆசீர்வாதம் செய்கிற பொழுது உடம்பு வெளுத்ததனால இங்கு பாண்டு மகாராஜா முழுவதும் உடம்பு முழுவதும் வெளுத்து பிறந்தார். இப்போ 2 குழந்தை பிறந்து முடிச்சது. வியாச பகவான் புறப்பட்டார். இப்போ ஒரு அம்மா வந்து தூக்குறா அந்த குருட்டு குழந்தைய. இன்னொரு அம்மா அந்த நல்ல குழந்தையாக இருக்கிற பாண்டுவை தூக்குறா. தூக்குற பொழுது குழந்தைய பத்திரமா தூக்குன்னு சொல்கிறார். யார்? பெத்த தாய் சொல்கிறா. அடி போடி, பெரிய குழந்தை பெத்துட்ட, குருட்டு குழந்தைய பெற்றவளுக்கு உனக்கு இவ்வளோ ரோஷமா? இது சத்தியவதி காதில் விழுது. ஏன்னா நம்மள நிறைய பேர் வாயை அடக்கிறதே கிடையாது. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு, வள்ளுவருடைய வாக்கு. அப்போது இந்த தீயினால் புண்ணு நெருப்பு பட்டால் கூட ஆறி போயிடுமா, காலப்போக்கில் அது ஆறிடும். ஆனால் இந்த நாவினால் நம்ம யாராவது நம்மளை திட்டினாலோ இல்லை நாம் யாரையாவது திட்டினாலோ அந்த வார்த்தை வந்து காலத்துக்கும் அழியாமல் இருக்கும். இந்த சொல்லை கேட்ட சத்தியவதிக்கு சுருக்குன்னுது. அப்போது இப்போவே இப்படி பேசுகிறாங்கன்னா நாளைய தினத்தில் இந்த குழந்தை வெளியில் போனால் என்ன சொல்லுவாங்க? குருடன் குருடன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த குருட்டு குழந்தை பிறந்தவளுக்கு ஏன் நம்ம நல்ல குழந்தையாக பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு இன்னொரு குழந்தையை பெற்றுக்கணும்னு வியாச பகவானை வர வைக்கிறாங்க அந்த அம்மா. 2வது முறையாக வியாச பகவான் வரார். இந்த அம்பிகை என்ன பண்ணியிருக்கணும்? தான் அலங்காரம் செய்து வியாச பகவான் இடத்துல போயிருக்கணும். அவளுக்கு ஏற்கனவே அந்த உருவத்தை பார்த்தா பயம். அதனால் அவள் என்ன பண்ணா, தன் பக்கத்தில் வேலைக்காரி தோழி இருந்தா. அந்த தோழியை என்ன பண்ணான்னா அலங்காரம் செய்து, அடியே நீ போய் குழந்தைய பெற்றுக்குடின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிட்டு இவள் வெளியில் போயிட்டா.
வியாச பகவான் பார்த்தார், அந்த நேரத்திற்கு உள்ளே போனார். ஆனால் அது அம்பிகையான அவர் கவனிக்கலை. அவர் என்ன பண்ணார்னா ஆசீர்வாதம் பண்ணார். 3.25 நாளிகை யமதர்மராஜாவினுடைய சொரூபமாக வியாச பகவானுடைய திருவருளால் விதுரன் என்று சொல்லக்கூடியவர் வந்து அவதாரம் செய்கிறார். அம்பிகை கொடி தோழியை விடுத்தனன் அவள் புரி தவம் தன்னால் உம்பரில் பெரி வரத்தினால் தருமன் வந்து உதித்திடும் பதம் பெற்றால் வெம்படை தொழில் விதுரன் என்று அவன் பெயர் மேல் இனி மகவு ஆசை எம்புணர்ப்பினால் ஒழிக வனம் நெறி ஏகினன் விடை கொண்டே. அம்பிகை கொடி தோழியை விடுத்தனல் அவள் புரிந்த தவத்தினால். அப்போ தவம் செய்திருந்ததுனால யமதர்மராஜாவை குழந்தையாக சுமக்கக்கூடிய பாக்கியம் அந்த பெண்ணுக்கு கிடைச்சது. ஒரு வேலைக்காரிக்கு கிடைக்குது. அந்த பெண் தாசி பெண். அந்த பெண் வந்து தாசி பெண். இது சொன்ன இடத்த ஏன் அந்த பெண்ணுக்கு கிடைச்சதுன்னா, யமதர்மராஜா ஒரு சாபத்தினால வந்தது. ஆனி மாண்டவியரும் ஒரு மாண்டவியர். அவர் மாண்டவியர் தான் முதல் பேர். அவர் தவத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்படி தவத்தில் உட்கார்ந்துருக்கும்போது சாலுவ மன்னனுடைய அரண்மனையிலே கல்வர்கள் பொருள்களை திருடி கொண்டு போயிடுறாங்க. அப்படி கல்வர்கள் திருடி கொண்டு போன திருட்டில் இவர் தவத்தில் பிள்ளையார் கோயிலில் இப்படி தவத்தில் உட்காந்துருக்கிற போது பிள்ளையாருன்னு நினச்சி இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கழுத்தில் போட்டுற இந்த மாலையை கையில் திருடிட்டு போகும்போது இவர் கழுத்தில் போட்டு பின்னாடி ஒழிஞ்சிட்டாங்க. ஆனி மாண்டவியர் கழுத்தில் போட்டுட்டு இவங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நேரம் பார்த்து காவலர்கள் வராங்க. அந்த ராஜ முத்திரை உள்ள நகைகள், அது எல்லாமே அரண்மனையினுடைய நகை. அதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்? சீல் இருக்கும். ராஜ முத்திரையினுடைய சீல் இருக்கும். இப்போ அந்த சீல் இருக்கிற ஒரு காரணத்தினால் இவர்தான் திருடர், இவங்க எல்லாம் கூட்டாளிகளாக வந்தவங்கன்னு அவங்களையெல்லாம் சிறையில் அடைச்சிட்டாங்க. இவரை மட்டும் நெஞ்சில் ஆணி அடித்து தலைகீழாக தொங்க விட்டாங்க சாலுவ மன்னன். அப்போதான் வான்வழியாக பறந்து போன சப்த ரிஷிகள் பார்த்தாங்க, பாவிகளே, அவர் தவம் பண்ணக்கூடிய முனிவர், அவரை ஏண்டா பிடிச்சி நெஞ்சில் ஆணி அடித்து இப்படி மாட்டி வச்சுக்கிறீங்க. கீழே இறங்கி வந்தவர் சொன்னார், பாவிங்களே முதல்ல அவுத்து விடுங்கடா அப்படின்னார். சரி, உடனே பார்த்தாங்க, சுவாமி இவர் யார்? இவர் பேர் மாண்டவியர். நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க ஆணி. அந்த ஆணி போய் இதயத்துக்கு உள்ளர போய் பட்டு இதயத்தில் ஒரு துளி அளவு இவ்வளோண்டு உள்ளே போயிட்டுக்குது. இப்போ அந்த ஆணியை பிடுங்கினா இதயத்தோடு சேர்த்து வெளியில் வந்துடும், அவர் இறந்து போயிடுவார். அதனால் என்ன பண்ணலான்னு பார்க்குறார் சாலுவ மன்னன். மாண்டவியர் பார்த்தார், வெளியில் ஆணியை எடுத்தால் நான் இறந்து போயிடுவேன். இந்த ஆணியை என்ன பண்ணலாம் யோசிக்கிறார். சரி, இருந்தால் அப்படியே இருந்துட்டு போட்டு. சுவாமி என்ன பண்ண, அறம் வச்சு ராவி விட்டுடலாமா? இல்லை வேணாம், அப்படியே இருக்கட்டும். சுவாமி என்ன சொல்கிறீங்க? நெஞ்சில் ஆணி இருந்தா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம். இதுவும் ஒரு நல்லது, கெட்டதுலேயும் ஒரு நல்லது. என்ன நல்லது? நாங்கள் எல்லாரும் ஒன்றும் இல்லை, நான் இறைவன் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவேன். தினமும் ஒரு கையில் தொன்னையை வச்சுட்டுருப்பேன். இந்த தொன்னை மாதிரி கூடை இருக்குமே, அந்த கூடையை வச்சுட்டுருப்பேன். ஒரு கையில் தான் பூ பறித்து போடுவேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த தொன்னையை தூக்கி இந்த நெஞ்சில் மாட்டிப்பேன். 2 கையில் பூ பறித்தா நிறைய பறிப்பேன், நிறைய இறைவனுக்கு சாத்துவேன் இல்லையா? அதனால் நல்லதுலேயும் ஒரு கெட்டது, கெட்டதுலேயும் ஒரு நல்லது. இப்போ இவர் பார்த்தார், நெஞ்சில் வச்சுட்டார். இப்போ இதை சொல்லி முடிச்சுட்டு, ஆனால் ஆணி மாண்டவியருக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, நம்ம முற்றும் துறந்த ஞானி, நாம் என்ன பாவம் செய்தோம்? நம்ம என்ன பாவம் பண்ணோம்? நமக்கு ஏன் இந்த தண்டனை கொடுத்தான்? யார் கொடுத்தது? யமதர்மராஜா தான் தண்டனைக்கு உரிய கடவுள். நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கலன்னா என்ன அது கிடைக்கும்? தண்ணி இல்லாத காட்டு வழியாக தர 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 தரன்னு இழுத்துட்டு போவாராம். எனக்கு ஐயா பாலே குத்துக்கிறாரு. அப்போது ஒவ்வொருதுக்கும் பலன் உண்டு. என்ன உண்டு? பலன் உண்டு. எல்லா விஷயத்துக்குமே பலன் உண்டு. நம்ம செய்கிற
ஒரு விஷயத்திற்குமே பலன் உண்டு. அப்போ அந்த பலன் என்று சொல்லக்கூடியது எந்த காலத்தில் உதவும் அப்படின்னா, யமன் நம்மை பற்றி கொண்டு இழுத்து செல்லுகிற பொழுது தண்ணி இல்லாத காட்டு வழியாக, ஆடை இல்லாத வழியாக, அதே மாதிரி சீவு, ரத்தம், அப்புறம் பிணக்குவியல்கள், நண்டு, தேள், பூரான், பாம்பு, பல்லி, இது போன்ற ஒவ்வொன்றும் இருக்குமா. எதை நீங்கள் சொர்க்கம் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நரகம் போகிறதா இருந்தாலும் சரி, அந்த வழி கல் முள் எல்லாம் இருக்கும். ஆனால் நாம் செய்த புண்ணியத்தின் பலனாக கால் வச்ச உடனே அந்த இடம் சுபிட்சமாக மாறும். அதுக்கு தான் அந்த இதெல்லாம். ஆணி மாண்டவியருக்கு ஒரு சந்தேகம், நான் எந்த பாவமும் செய்யலை, ஆனால் எனக்கே நெஞ்சில் ஆணி அடித்தான். நேராக யமலோகத்துக்கு போனார். யமனை பார்த்தார். டே வெளியில் வாடான்னார். ஐயோ, இவ்வளவு சத்தமாக யார் நம்மளை கூப்பிடுறது? சுவாமி வணக்கம். என் நெஞ்சில் ஏண்டா ஆணி அடிச்சே? நல்ல கதையை கேட்கணும். இந்த கதை ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது திருத்தாத தாய் தந்தையருக்கும் தண்டனை உண்டு என்பதை சொல்லியவர் ஆணி மாண்டவியர். பிள்ளைங்க தப்பு பண்ணால் திருத்தணும், அதுதான் பிள்ளைகளுடைய வேலை. இப்போ இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார் ஆணி மாண்டவியர், நான் தான் எந்த தப்புமே பண்ணல. ஐயா, உங்களுக்கு வயசு 14, நல்லா கேட்கணும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். வயசு 14, நீங்கள் ஒரு தும்பியை பிடிச்சி வாழை கிள்ளி கருவேலமுள்ள சொருகி பறக்க விட்டீங்க. அப்போது அந்த கருவேல முள் இருக்கே, அது அந்த தும்பியினுடைய இதயத்தில் போய் பட்டுச்சு. அந்த தும்பி இறந்து போச்சு. எவ்வளவு வலி இருக்கும் அந்த தும்பிக்கு. நாம் படுத்துகிற பாடு கொஞ்சமாவா இருக்குது? தும்பியை மட்டுமா படுத்துகிறோம்? எத்தனை மிருகத்தை, எத்தனை நாயை, எத்தனை பசுவை, எத்தனை ஆடு, எத்தனை கோழி, இதெல்லாம் படுத்தின்னு தானே இருக்கிறோம். இது எல்லாவற்றிற்குமே தண்டனை உண்டு. அதுக்கும் நீங்கள்லாம் ஒரு பழமொழி வச்சுருக்கீங்க. என்ன பழமொழி? கொன்றால் பாவம் தின்றால் தீரும். தின்னா போச்சா தின்னா தீருமா? தின்றால் தீரும். கொன்றால் பாவம், தின்றால் தீரும். இது பழமொழி, கருட புராணத்தினுடைய பழமொழி. எல்லாரும் கருட புராணம் படித்தா நிச்சயமாக நம்மெல்லாம் என்ன பண்ண மாட்டோம்? பாவமே பண்ண மாட்டோம். ஆனால் கருட புராணம் சொன்னாலும் கேட்குறதில்ல. இப்போது அதெல்லாம் என்ன அப்புறம் தானே. எப்போ உயிர் போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரிய போகுது, அது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னுடுவோம். ஆனால் கருட புராணத்தின் பிரகாரம் என்ன சொல்கிறான்னா, கொன்றால் பாவம் தின்றால் தீரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் அசைவம் என்கின்ற உணவை உண்ணுகிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்பது நரகத்திற்கு சென்று நம் சதை பிண்டத்தை தின்றால் தீரும். இதான் பழமொழி. இந்த இடையில் இருக்கிற வரியெல்லாம் மறைச்சிட்டோம். எது? கொன்றால் பாவம், நரகத்திற்கு சென்று நம் சதை பிண்டத்தை தின்றால் தீரும். நம்ம உடம்பை வெட்டி நம்ம வாயில் திணிப்பானா யாரு? யம தர்ம ராஜாவினுடைய சீடர்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, எப்படி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. அப்போ அப்படிக்குரிய தண்டனையை இங்கே சொல்கிறாங்க. இப்போ இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், நான் எந்த தவறும் செய்யலை. ஆணி மாண்டவியர் கேட்குறார். இதை கேட்ட உடனே, நீ தும்பியை பிடிச்சி வாழை கிள்ளி கருவேலமுள்ள சொருகுன இல்லையா, அதனுடைய பாவத்திற்கு உன் நெஞ்சில், ஏன்னா அதனுடைய இதயத்துக்குள்ளே போய் அந்த முள் பட்டுச்சு, உன் இதயத்துக்குள் போய் எது ஆணி படும்படி நான் தண்டனை கொடுத்தேன்னார். இப்போ ஆணி மாண்டவியர் வாதாடுறார். என்ன வாதாடுறான்னா, 16 வயசுல எனக்கு என்ன அறிவு? 5 5.25. எவ்வளவு? 5லேருந்து 5.25. அப்போ எப்போ 6 அறிவு வரும்?
கிட்டத்தட்ட 16 வருகிற பொழுது 6 அறிவு முடிவடையும். 17, 18 முழுசா அந்த அறிவு வளர்ந்து முடிஞ்சிடும். அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டு எலெக்ஷன், நீங்கள்லாம் ஓட்டு போடுற உரிமை எப்போ கொடுத்தாங்க? 18 முடிவடைந்ததற்கு பிறகு கொடுத்தாங்க. ஏன்? சிந்தித்து செயல்படுவீங்கன்னு. +2 எக்ஸாம் எப்போ எழுதுவீங்க? 18 வயசில் தான் எழுதுவீங்க. 16 வயசில் 10th எக்ஸாம் எழுதுவீங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த அறிவு என்பது பூர்த்தி அடையக்கூடிய நேரம் என்பதனால தான் அதை புரிந்து உன்னால் படித்து அதனுடைய தெளிவை தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக தான் அதை கொடுத்தாங்க. இதை முதல்ல தொகுத்து கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் ஆனி மாண்டவியர். எனக்கு 14 வயது, 6வது அறிவே எனக்கு முழுமை அடையலை. நான் தப்பு செய்கிற பொழுது யார் யார் அந்த இடத்துல இருந்தாங்க? மாதா இருந்தாங்க, பிதா இருந்தாங்க, குரு இருந்தாங்க. 3 பேருக்கும் பிரித்து கொடுறேன் அந்த பாவத்தை. எனக்கு ஏன் கொடுத்த? நான் தப்பு பண்ணல. ஒன்று எங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? அதுவும் ஒரு ஜீவன், அதை நீ தும்பியை பிடிச்சி அதனுடைய வாழை கிள்ளக்கூடாது, அதில் கருவேல முல்லை சொருகக்கூடாது என்று சொல்லியிருக்கணும். குத்தக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். சொல்லலை. பிதாவாவது சொல்லி கொடுத்துருக்கணும், அவரும் சொல்லி கொடுக்கல. குரு இருந்தார், அவராவது சொல்லி கொடுத்துருக்கணும், அவரும் சொல்லி கொடுக்கல. இப்போ 3 பேரும் சொல்லி கொடுக்காததுனால யார் தவறுது? இந்த 3 பேர் தவறு தானே. அப்போ 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் தவறு செய்தால் அந்த தவறை 3 பாகமாக பிரித்து குற்றத்தை 3 பங்கா பிரித்து கொடு. பாவத்தை 14 வயசுக்கு மேலே தப்பு பண்ணா என்ன பண்ணுவாங்க? 14 ஒரு 18, மொத்தத்தில் 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போடுவாங்க. சிறையில் கொண்டு போய் போட மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை முதல்ல நிறைவேற்றி கொடுத்தவர் யார்? தொகுத்து கொடுத்தவர் யார் அப்படின்னா ஆனி மாண்டவியர். பிள்ளைங்க தப்பு செய்தால் அம்மா தடுக்கணும். ஒரு டிஃபன் பாக்ஸோ, பென்சிலோ, பேனாவோ, ஜாமெண்ட்ரி பாக்ஸோ கொண்டு வந்தால் என்ன சொல்லணும்? ஏய், கொண்டு போகாத, இதை வீட்டில் வச்சுடு, 1 மாதம் கழித்து கொண்டு போ. அப்படியா சொல்லி கொடுக்கணும்? இது யார்தான் குழந்தை, எந்த குழந்தைன்னு தெரியலை. அம்மா, அந்த குழந்தை நம்ம குழந்தையே எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட என்ன பண்ணணும்? நேராக கொண்டு போய் டீச்சர்கிட்டையோ வாத்தியார்கிட்டையோ என்ன சொல்லணும்? தெரியாமல் என் குழந்தையினுடைய புத்தக பைக்குள்ளே வந்திருக்கு, அதனால் இதை நீங்கள் யாருதுன்னு கேட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட. அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட சொல்லணும், இனிமே இந்த பழக்கம் என்ன இருக்கக்கூடாது? கனவிலும் கலவை எண்ணக்கூடாது. அப்படின்னா என்னன்னு தெரியுதா? கனவுல கூட திருடணும்னு நினைக்கக்கூடாதான். கனவுல கூட என்ன நினைக்கக்கூடாது? எங்கேயாவது பேங்க்கை ஓப்பன் பண்ணி, ஏடிஎம்மை ஓப்பன் பண்ணி பணமாக எடுத்தால் எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடாதான். நகைக்கடை உள்ளே போய் ஒரு 40 சவரத்தை எடுத்தால் எவ்வளவு நல்லா இருக்கும்னு கனவு கூட காணக்கூடாதான். அதெல்லாம் என்ன பொருள்? திருடுதல் என்பது அர்த்தம். அதனால் கனவிலும் களவு செய்யக்கூடாது. கனவுல கூட திருட்டை நினச்சி கூட பார்க்கக்கூடாதான். உடனே கேட்டுறாதீங்க, கலவையும் கற்று மரன்னு சொல்லியிருக்காங்களே. கலவையும் கற்று மர எது? களவு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்னது? கல்வியில் எதெல்லாம் கற்க முடியுமோ அதை கற்று அதில் எதெல்லாம் தர்மநெறியோடு இருக்கோ அதையெல்லாம் இங்கே நிறுத்திக்கணும். தர்மநெறி அல்லாததெல்லாம் எது இருக்கோ அதெல்லாம் விட்டுடணும்னு அர்த்தம். கடவுள் எதுக்கு கொடுத்துக்கிறார்? 2 காது, ஒன்று கேட்க, இன்னொன்று விட. ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? நல்லதை கெட்டதை கேட்டு இங்கே வச்சுக்கிறோம், நல்லதை கேட்டு விட்டுடுறோம். அதான் கலியுகம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே சொல்கிற பொழுது சொல்கிறார் ஆனி மாண்டவியர், அப்போது இந்த யமதர்ம ராஜாவுக்கு ஒரு சாபம் கொடுத்தார். 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தை நான் தவறு செய்ததனால எனக்கு நீ தண்டனை கொடுத்ததனால அந்த தண்டனை என்று சொல்லக்கூடியது செல்லாது. அதனால் நீ ஒரு தாசி பெண் வயிற்றில் போய் பிறக்க கடவாது
அதனால தான் விதுரால்வார் இந்த தாசி பெண்ணனுடைய வயிற்றில் வந்து யமதர்மராஜாவினுடைய சொரூபமாக வந்து அவதாரம் செய்தார். இப்போ யமதர்மராஜா அவதாரம் செய்து முடித்த உடனே இப்போ இவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்கிறார். ரிஷி பிண்டம் இரவு தங்காதிலேயே பிறந்த உடனே குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. அப்படி பிறந்த உடனே குழந்தைகள் வளர்ந்து விட்ட காரணத்தினால் முதல்ல திருதராஷ்டிரருக்கு பட்டம் கட்டலாம் என்று நினைக்கிறாங்க. ஆனதிக்கு இருநாளும் வந்து அடிதழ அம்பிகை மகன் தன்னை வானதிக்கு திருமகன் ஒரு தினத்தினில் மங்கள முடிசூட்டி பால் நிறத்திரல் பாண்டவே சேனையின் பதி முழுக்க மதிமிக்க கான் நிறத்தொடை விதுரணி அமைச்சன் இக்காவலர்க்கு என வைத்தான். முடிசூட்டு விழா என்பது ஆரம்பிச்சாங்க. சட்டப்படி குருடர்களுக்கு பட்டம் கிடையாது. ஏன் சட்டப்படி குருடர்களுக்கு பட்டம் கிடையாதுன்னா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாருமே இறைவனுடைய கருணையினால் இங்கு விதுரராக இருக்கக்கூடியவர் ஒரு பக்கம், பாண்டு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. 2 பேரும் நல்ல குழந்தைகள். திருதராஷ்டிரருக்கு பட்டாபிஷேகம்னு ஏற்பாடாச்சு. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க சட்டப்படி குருடர்களுக்கு பட்டம் கிடையாது. ஏன் சட்டப்படி குருடர்களுக்கு பட்டம் இல்லை? யுத்தத்திற்கு வராங்கன்னு வச்சுப்போம். இந்த யுத்தத்திற்கு வருகிற பொழுது சண்டைக்கு வருவாங்க இல்லையா, அப்போ குருடராக இருந்தால் எப்படி பானம் போடுவார்? கண்ணு தெரியாதவர் எதிரியை எப்படி வெல்ல முடியும்? நாட்டை அபகரிக்கிறதுக்கு வராங்கன்னு வச்சுப்போம். அப்படி வருகிற பொழுது இவரால் என்ன செய்ய முடியாது? யுத்தம் செய்ய முடியாது. அதான் விஷயமே. அங்கே அந்த யுத்தம் செய்ய முடியாத காரணத்தினால் பட்டாபிஷேகம் யாருக்கு இல்லை? பாண்டுவுக்குன்றாங்க. பாண்டு சொல்கிறார், எனக்கு வேண்டாம், எங்கள் அண்ணா மூத்தவர் இருக்கிற பொழுது நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்க மாட்டேன். அப்பா அவர் குருடர், பரவாயில்ல, நான் ஒரு கண்ணு, என் தம்பி விதுரன் ஒரு கண்ணு, நான் ஒரு கண்ணாக இருக்கிறேன், என் தம்பி விதுரன் ஒரு கண்ணாக இருக்கட்டும். அதனால் எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ண மாட்டேன், நான் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள மாட்டேன். பீஷ்மர்கிட்ட யார் சொல்கிறது? பாண்டு சொல்லிட்டார். இப்போ திருதராஷ்டிரருக்கு பட்டாபிஷேகம் செய்து முடிச்சிட்டாங்க. சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய தலைவர் பதவியை, சேனாதிபதி ஒரு பக்கம், ஒரு பக்கம் பொருளாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடிய ஒருவராக ஒரு பக்கம் 2 பேரும் இருக்கிறாங்க. யார்? பாண்டுவும் விதுரரும். இப்போ திருதராஷ்டிரருக்கு கல்யாணம், ஊரெங்கும் பெண் கேட்குறாங்க. எங்கே போய் கேட்டாலும் என்ன இல்லை, பெண் கொடுக்க மறுக்கிறாங்க. யார் கேட்டாலும் இல்லைன்றாங்க. ஏன்? 5000 கோடி இருக்கு, பெண் கொடுங்க. 50,000 கோடி இருந்தாலும் குருடருக்கு பெண் கொடுக்க மாட்டோம். யாருக்கு கொடுக்க மாட்டோம்? குருடர்களுக்கு பெண் கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. சரி, கடைசியாக பார்த்தாங்க காந்தார தேசம், பாகிஸ்தானில் ஒரு பகுதி, இப்போ இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், அதுதான் காந்தார தேசம். இப்போ இருக்கக்கூடிய காந்தார தேசம் ஆப்கானிஸ்தான் தான் காந்தார தேசம், பாகிஸ்தானில் ஒரு பகுதி. அந்த காந்தார தேசத்தில் ஒரு பெண் இருக்கா, அங்கே போய் கேட்கலான்னு சொல்லி பீஷ்மர் அமுச்சு வைக்கிறார். இங்கேருந்து போனவங்க பார்த்தாங்க, எங்கள் ராஜா ரொம்ப நல்லவர், இத்தனை 1000 கோடி சொத்து இருக்கிறது, அவர் தான் இந்த நாட்டினுடைய ராஜா, நல்லவர், வல்லவர், இதுவரைக்கும் ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பாராதவர், உத்தமமானவர், ஒழுக்கமானவர். இதை கேட்ட காந்தார தேசத்தினுடைய ராஜா, நான் பெண் கொடுக்குறேன்ட்டார். முதல்ல சொன்னதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நாங்கள் சொன்னது எல்லாமே உண்மைங்க, ஆனால் ஒன்றுன்னாங்க. இவர் பெண் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க ஆனா ஒன்றுன்னாங்க. அந்த ஆனா ஒன்றுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முன்ன சொன்னதெல்லாம் அடிபட்டு போச்சுன்னு அர்த்தம். நல்லவர் தாங்க, வல்லவர் தாங்க, சத்தியவான் தாங்க,
ஆனால் ஒன்று, அவருக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க. முதல்ல எதை சொல்லியிருக்கணும்? குருடன்றதை சொல்லியிருக்கணும். நல்லவர், வல்லவர், கோட்டீஸ்வரர், அவர் இப்படி அவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் இவர் பெண் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க எங்கள் மகாராஜாவுக்கு 2 கண்ணும் தெரியாது. பாவியிலே குருடனுக்கு வந்து என் பெண்ணை கேட்குறீங்களா, போங்கடா வெளியிலேன்னார். உடனே பார்த்தார் பீஷ்மர் போரை நடத்துன்ட்டார். அங்கே சண்டை நடக்குது காந்தார தேசத்தில். காந்தார தேசத்தினுடைய மன்னன் சுபலன் என்பது அவருடைய பெயர். அந்த சுபலன் என்கின்ற அவர் பார்த்தார், இவர் ஒரு பக்கம் சண்டை போடுறார். எங்கள் அசினாபுரியனுடைய படைகளோடு காந்தார தேச படை மோதுகிறது. சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஜன்னலை திறந்து பார்க்குறா, என்னடி நம்ம நாட்டில் யுத்தம் நடந்துட்டுருக்கேன்னு. தோழிகள் சொல்கிறாங்க, அம்மா நடந்தது உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியாது. உங்களை பெண் கேட்டு பீஷ்மர் என்று சொல்லக்கூடியவர் அசினாபுரியனுடைய மன்னர், யாரோ கண்ணு தெரியாத திருதராஷ்டிரம், பெண் கேட்டு வந்தாங்க. அவருக்கு முதல்ல உங்கள் அப்பா கொடுக்குறேன்னு சொன்னார், ஆனால் கண்ணு தெரியலேன்னு சொன்ன உடனே கொடுக்க மறுத்துட்டார் அப்படின்னாங்க. இதை கேட்ட உடனே சும்மா இருக்குவாரா அந்த அம்மா? பார்த்தா அதனால தான் சண்டையா? ஆமாம், அதனால தான் சண்டை. அப்படியானால் முதல்ல அந்த போரை போய் நிறுத்த சொல்லு. சரி நிறுத்த சொன்னாலும் நிறுத்த மாட்டாங்க. நானே வரேன்னு என்ன பண்ணேன்னா, உடுத்தி இருந்த பட்டுப்புடவை என்னுடைய முந்தானியை கிழிச்சு அப்படியே கண்ணை எடுத்து கட்டிட்டு என்ன பண்ணிட்டான் அந்த அம்மா, நேராக என்னை பீஷ்மர்கிட்ட அழைச்சிட்டு போ. நேராக பீஷ்மர்கிட்ட அந்த அம்மையாரை அழைத்து கொண்டு போனதற்கு பிறகு, மாமா வணக்கம்னா, நீங்கள் தான் எனக்கு மாமனார், உங்கள் பிள்ளையை நான் கல்யாணம் செய்து கொள்ளுகிறேன், இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்கள் மகன் இந்த உலகத்தை பார்க்க மாட்டார், அதனால் என் கணவர் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் என்று கண்ணை கட்டி கொண்டவள் காந்தாரி. இமைத்த கண்ணினை மலர்ந்து இனி நோக்கிலேன் யான், ஒருவரை என்று சமைத்த பட்டம் ஒன்று நின்பதே, பெதும்பையை தந்தையும் தனையோரும் அமைந்த அரும் குல முனிவரும் மறுமுறையும் அருங்கடி விளைந்திட்டார், சுமைத்தராதிபதி மதியிலன் உரோகிணி எனவே தொழத்தக்கால் ஆகால். இறைவனுடைய கருணையினால இங்கு காந்தாரி சொன்ன அடுத்த வினாடி கல்யாணம் ஏற்பாடு செய்து காந்தாரிக்கும் திருதராசருக்கும் திருமணம் நடந்தது. நடந்து முடிஞ்சதும் அந்த அம்மா மகா 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 பதிவிரதை. எத்தனை பேர் இன்னைக்கு கணவருக்கு கண்ணு தெரியாதுன்னா கண்ணை கட்டிப்பாங்க? நான் இருக்க மாட்டேன். அது நீங்கள் பெண்ணாக இருந்து சொன்னால் பரவாயில்ல, ஆணாக இருந்து சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அவன் விதி அவன் அனுபவிக்கிறான், நமக்கு என்னமா இருக்குது? அதுக்காயிட்டு உண்மையான விஷயம். யாரோ யாருக்கோ கண்ணு தெரியலன்னு நம்ம என்ன பண்ண முடியாதுங்கல்லாம். ஆமாம் ஆமாம். கணவனே கண் கண்ட தெய்வம், கணவனே கண் கண்ட தெய்வம். அப்போ அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு கண்ணு தெரியாதுன்ன உடனே இந்த அம்மா கண்ணை மறைச்சிக்கிட்டாங்க. அந்த துணியை எடுத்து கட்டி கொண்டாள். இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்துகிறாங்க. மகா மகா பதிவிரதை. துரியோதனன் கருப்பா சிவப்பா தெரியாது, 100 பிள்ளைகள் கருப்பா சிவப்பான்னு தெரியாது. இனிமே தான் அவங்க அவதாரம் வருது. துச்சலைன்னு ஒரு பெண் இருக்கிறா, அதுவும் கருப்பா சிவப்பா தெரியாது. அப்பேற்பட்ட பதிவிரதை. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பொழுது கூட கண்கட்ட அவுக்க மாட்டா. யாரு? காந்தாரி. ரொம்ப ரொம்ப நல்லவர். அப்பேற்பட்ட நல்லவளை திருமணம் செய்து கொடுத்து இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்தி கொண்டு வருகின்ற பொழுது அவளுடைய மணி வயிறு என்று சொல்லக்கூடியது வாய்த்திருக்கிறது. அவள் கர்ப்பஸ்திரியாக இருக்கின்றாள். இப்போ பாண்டு மகாராஜாவுக்கு பெண் தேடலாம்னு நினைக்கிற பொழுது குந்தி என்று சொல்லக்கூடிய அம்மையார், சூரசேனன் உக்கிரசேனன் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த சூரசேனன் உக்கிரசேனன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அவங்க இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அத்தை பிள்ளை குந்தி போஜன் என்கின்ற ஒருவர். இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே நாளில் கல்யாணம் ஆச்சு.
சூரசேனன் என்று சொல்லக்கூடியவருக்கு கல்யாணமாச்சு, உடனே குழந்தை பாக்கியம் கிடைச்சது. ஆனால் குந்தி போஜனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போயும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பிக்கெல்லாம் ஒரே நாளில் சில நேரத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க. அதில் ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும், ஒரு வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகும். ஒரே நாளில் ஒரே மனமேடையில் என்ன பண்ணக்கூடாது, 2 கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு வாழ்க்கை தான் நல்லா இருக்கும், இன்னொரு வாழ்க்கை சிறப்பு தராது. அப்போ அப்படிப்பட்ட ஒன்று இங்கே எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணதுனால அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ குந்தி போஜன் கேட்டார், அப்பா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, உனக்கு குழந்தை பிறந்தால் எனக்கு ஒரு குழந்தையே சுவிகாரம் கொடு, தத்து கொடுன்னு கேட்டார். சரி அப்படின்னார். உடனே பார்த்தார், எனக்கு தத்து கொடுன்னு சொன்னதுனால இப்போ 10 ஆண் குழந்தைங்க, அதில் மூத்தவர் வசுதேவர், பெண் குழந்தை 5 பெண் குழந்தையில் அதில் மூத்தவள் பிரதை என்பது அவளுடைய பெயர். உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமான்னு கேட்டார். எனக்கு பெண் குழந்தை தான் ரொம்ப பிடிக்கும்னு இந்த பிரதை என்று சொல்லக்கூடிய பெண்ணை குந்தி போஜனுக்கு சுவிகாரம் கொடுத்துட்டார் சூரசேனன். இப்போ அந்த சூரசேனன் கொடுத்ததுனால, எதுகுல தலைவர் அவர், எதுகுலத்த அரசன், இப்போ கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, குந்தி போஜன் வளர்த்ததுனால அந்த அம்மையாருக்கு குந்தின்னு பேர். நலனுடைய மகள் நலாயினி, பர்வதராஜனுடைய மகள் பார்வதி, தட்சனுடைய மகள் தாட்சாயணி. சூரசேனா அதாவது பார்த்தீங்கன்னா துருபத ராஜாவினுடைய மகள் திரௌபதி, பாஞ்சாலனுடைய மகள் பாஞ்சாலி, ஜனகனுடைய மகள் ஜானகி. இப்படி பேர் வச்சிருப்பாங்க. அப்பா பேரை யாருக்கு வைப்பாங்க, மகளுக்கு வைப்பாங்க. தத்தி தாவி வந்த நாமம், தத்திதான் அந்த நாமம்னு பேர் அதுக்கு. இப்படி பேர் வச்சு வளர்க்கிற பொழுது குந்தியை வளர்க்கின்ற வரக்கூடிய காலத்தில் குந்தி அம்மையார் என்று சொல்லக்கூடியவர்கள் வயசு 9. அந்த குந்தி போஜனுடைய அரண்மனைக்கு தூர்வாச மகரிஷி வருகிறார். அப்படி வரும்பொழுது தூர்வாசர் பார்க்கிறார், எனக்கு தொண்டு செய்யறதுக்கு ஒரு ஆள் அனுப்புன்னார். 1 வருஷம் உன்னுடைய நாட்டில் தங்கி இருக்கலான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி. தங்கி இருக்கிறேன்னு சொன்ன உடனே பார்த்தார், எல்லார்கிட்டையும் போய் கேட்குறார், ஐயா இன்னைக்கிலிருந்து 1 வருஷத்திற்கு தூர்வாசருக்கு தொண்டு பண்ணணும், யாருன்னா வாங்க, 5000 தங்க காசு, 1000 தங்க காசு, 1 கோடி கொடுத்தாலும் நாங்கள் வரமாட்டோம். ஏன், சாபமும் சாபத்தை தவிர வேறு ஒன்றுமே தராதவர் தூர்வாசர், கோபமே உருவானவர். அப்பேற்பட்ட தூர்வாசர் சும்மா இருப்பாரா, தப்பு பண்ணால் சாபந்தான். அதனால் பார்த்தார், இன்றைக்கும் இப்பயும் என்ன இந்த பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்க, வீட்டுக்கார் கொஞ்சம் கோபமாக இருந்து எதனா திட்டினார்னா தூர்வாசர் மாதிரி திட்டுறாரு. இன்னொன்று சொல்லுவாங்க, என்னென்னு தூர்வாசர் மாதிரி திட்டுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இன்னொன்று விஸ்வாமுத்திரர் மாதிரி கோவப்படுறீங்க அப்படிம்பாங்க. இது காரணம் அதுதான். இப்போ முனிவர்களுக்கு கோபம் வரக்கூடாது, ஆனால் தூர்வாசருக்கும் ரொம்ப ரொம்ப கோபம் வரும். எதுக்கு எடுத்தாலும் சாபம் தான் தருவார். அப்பேற்பட்ட தூர்வாசருக்கு தொண்டு செய்வதற்கு எல்லா ஆண்களும் பெண்களும் பயப்படுறாங்க, யாரும் செய்ய மறுக்கிறாங்க. அப்படி மறுத்த காரணத்தினால் இவர் குந்தி போஜன் உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்தவர் ரொம்ப சோகமாக இருக்கார். காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, இரவும் சாப்பிடல. அப்போ தான் பார்த்தார், இந்த சாப்பிடாத காரணத்தினால் என்ன பண்ணுறதுன்னு பெண் குழந்தை ஓடினா ஆடினா பாடினா விளையாடுவா. அப்பேற்பட்ட பெண் குழந்தை வந்தா, அப்பா ஏன் இன்னும் சாப்பிடாமல் இருக்கிறீங்க? அம்மா காலையில் ஒரு சுவாமி வந்தார் இல்லையா, ஆமாம், பாத பூஜை பண்ண இல்லையா, ஆமாம், அவருக்கு உன்னை ஆசீர்வாதம் செய்தார், ஆமாம், அவருக்கு தொண்டு செய்வதற்கு ஆள் இல்லை. அப்படியா, அப்பா நான் அந்த தொண்டை செய்யலாமா? அம்மா வயசு 9, உங்கள் அப்பா கிட்டேருந்து நான் உன்னை தத்து எடுத்து வந்து வளர்க்கிறேன். என்ன வளர்க்குறேன்? தத்தெடுத்து வந்து வளர்க்கிறேன். 90 வயசில் இருக்கக்கூடியவர்கள் கூட அவருக்கு தொண்டு செய்ய மறுக்கிறாங்க. 9 வயசு குழந்தை, நீ என்ன செய்வாய்? அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, அவர் ஏன் சாபம் கொடுப்பார்? தப்பு செய்தால் கொடு. நான் தப்பே செய்யலைன்னா
கொடுக்க மாட்டார். தப்பு செய்யாமல் நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்பா, என்னை அனுப்பி வையுங்கள், நான் அந்த தூர்வாச மகரிஷிக்கு தொண்டு செய்கிறேன். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், தூர்வாச மகரிஷிக்கு இந்த அம்மா போய் தொண்டு செய்கிறார். அந்த தொண்டுனுடைய லிஸ்ட்டு சொல்கிறார். என்னென்னு, காலையில் அவர் எழுந்திருப்பதற்கு முன்னதாக எழுந்திருக்கணும், அவருக்கு வெந்நீரும் பன்னீரும் கலந்து கொடுக்கணும், அவர் என்ன பண்ணணும், சிவபூஜை செய்வதற்கு மலர் பறித்து கொடுக்கணும், அந்த மலர் வண்டுக்கள் என்று சொல்லக்கூடியது தேன் என்று சொல்லக்கூடியதை எடுப்பதற்கு முன்னதாக அந்த மலரை பறித்து தொடுத்து கொடுக்கணும். தொடுக்கிற பொழுது அந்த பூவினுடைய வாசத்தை நீ முகர்ந்து பார்க்கக்கூடாது. அதற்காக மூக்கு, வாய், காது இது மூன்றையும் ஒன்றாக சேர்த்து கட்டி கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஏதாவது பேசினா அந்த பேச்சினுடைய எச்சில் போய் அந்த பூவில் விழுந்துருமா. அதற்கு பிறகு அவர் சிவபூஜை செய்கிற பொழுது பின்பக்கமாக மயிலிறகை கொண்டு விசிறணும். காலை உணவு கொடுக்கணும், மதிய உணவு கொடுக்கணும், இரவு உணவு கொடுக்கணும். இரவு சிவபூஜை செய்கிற பொழுது இதே முறையை நீ ஃபாலோ பண்ணணும். இதே முறையை நீ கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடித்து முடித்து விட்ட பிறகு அவருக்கு காலமைக்கு விட்டு அவர் தூங்கிய பின் நீ தூங்கணும். அந்த மாது இளமடமையில் எனவினை ஆடுமெல்லையில் என்றும் முந்த மாதவம் புரிதிரு வாசமா முனியும் அவ்வழி வந்தான். வந்த மாதவன் அடிபணிந்து இவளை நீ வழிபடு கெனத்தந்தை இந்த மாதவன் மொழிப்படி புரிந்து சுற்றேவலில் வழி நின்றால். இறைவனுடைய கருணையினாலே அந்த பெண் தொண்டு செய்கிறார். இப்படி தொண்டு செய்து கொண்டே வருகிற பொழுது ஒரு வருஷம் தொண்டு பண்ண, இந்த ஒரு வருஷம் தொண்டு பண்ண பொழுது ஒரே ஒரு தப்பு கூட அந்த அம்மா செய்யலை. யாருக்கு? தூர்வாச மகரிஷி இடத்துல ஒரே ஒரு தப்பு கூட செய்யலை. செய்யாத பொழுது தூர்வாச மகரிஷி படாத பாடுபடுத்தியிருந்தாலும் கூட ஒரு இடத்திலும் அந்த அம்மா தவறு செய்யாமல் தன்னையும் காத்து கொண்டு தொண்டையும் சிறப்பாக ஒரு ஆண்டு காலம் செய்து முடித்த உடனே தூர்வாச மகரிஷி பார்க்குறார், அம்மா குந்தி போஜன இடத்துல வாழ்த்து சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு பெண் கூட பிள்ளையே நான் பார்த்ததில்லை, ஒரு வருடம் எனக்கு தொண்டு செய்தால் அந்த தொண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு தவறு கூட செய்யாத ஒரு தொண்டை செய்திருக்கின்றாள். இது போன்ற ஒரு தொண்டை செய்வது அரிது, அவள் ஜாதகத்தை கொடுன்னு சொன்னார். இந்த ஜாதகத்தை பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா, கல்யாணம் ஆகும், கணவன் சுகம் இல்லை அப்படின்னு இருக்கு ஜாதகத்தில். கணவன் சுகம் இல்லைன்னா என்னது, கணவர் தொட முடியாது அப்படின்னு இருக்கு சாபத்து. இதை பார்த்த அடுத்த வினாடி பார்த்தார், ஓ அப்படியே. உடனே பார்த்தார், குழந்தை இங்கே வா. அந்த குழந்தைக்கு 9 வயசில் தொண்டு பண்ணுற வயசு இப்போ 10 ஆகுது. 10 வயசு குழந்தைய கூப்பிட்டு 5 மந்திரம் சொல்லி கொடுக்குறார். ஆண்கள் யாரும், ஏன்னா கல்யாணம் ஆகிட்டு ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா என்ன சொல்லுவா, மலடி என்கின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் ஆண்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அதனால் இந்த பெண் பிள்ளைக்கு இப்படி ஒரு தண்டனை வேண்டான்னு என்ன பண்ணிட்டார், தன்னை இடத்துல இருக்கக்கூடிய தவ வலிமையினாலே 5 மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார். ஆண்கள் யாரும் தீண்டாமலேயே நீ குழந்தையை பெற்று கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், 5 மந்திரம் சொல்லி கொடுக்குறார். சூரியனுடைய மந்திரம், 2வது மந்திரம், முதல் மந்திரம் வந்து சூரியனுடையது, 2வது மந்திரம் யமதர்மராஜாவது, 3வது மந்திரம் வாயு தேவனுடையது, 4வது மந்திரம் இந்திரனுடையது, 5வது மந்திரம் அஸ்வினி தேவர்கள் உடையது. மொத்தம் 5 மந்திரம். இப்போ இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு அவர் போயிட்டார். சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கணும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை பயன்படுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அதானே ஒன்று. பிள்ளைங்கக்கிட்ட என்ன கொடுக்கக்கூடாது, கத்தி, சிசரு, பிளேடு இதெல்லாம் பிள்ளைங்கிட்ட கொடுக்கக்கூடாது. அது எதை வெட்டுன்னு தெரியாது, எதை குத்துன்னும் தெரியாது. இன்னொன்று, பிள்ளைங்கக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, வெத்து துப்பாக்கி கொடுக்கலாம், உண்மையான துப்பாக்கி கொடுக்கக்கூடாது. குழந்தைக்கு என்ன தெரியாது, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது, அது
பயன்படுத்தினா என்ன நடக்கும்ன்றதும் அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்போது பிள்ளைங்க கிட்ட எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை தான் சொல்லி கொடுக்கணும், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லி கொடுக்கூடாது. இப்போ இங்கே சொல்லுகிற பொழுது சொல்லி கொடுத்துட்டார். அம்மா கல்யாணம் ஆனதற்கு பிறகு இதை பயன்படுத்துன்னு சொல்லி இருக்கணும், ஆனால் அதை சொல்ல மறந்துவிட்டார். இப்போது அவர் புறப்பட்டார். இந்த குழந்தை போச்சு. பௌர்ணமி நிலா மொட்டை மாடியில் இருக்குது. பகலில் தானே நம்ம சூரியனை பார்த்துருக்கோம், ராத்திரியில் சூரியனை பார்த்ததே இல்லையே. இவர் சொன்னாரே, இந்த மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, இந்த மந்திரம் சொன்னால் சூரியன் வருவாருன்னு சொன்னாரே, அவர் வந்து ஒரு குழந்தைய கொடுப்பாருன்னு சொன்னதை மறந்துவிட்டார். அவர் வருவாருன்னு சொன்னது மட்டும் அந்த குழந்தைக்கு மனசில் இருக்குது. உடனே சூரியனுடைய மந்திரத்தை சொன்ன அடுத்த வினாடி கன்னி மாடத்தில் இருந்து அந்த மந்திரத்தை சொல்கிறார். செம்பொன்னாடையும் கவச குண்டலங்களும் திகழ்மணி முடியாரம் பைம்பொன் அங்கதம் புனைய அவயங்களும் பவளமீனியுமாகி வம்பராதே மெய் பதுமினி எழு என செழுமறை நுவல் மடப்பாவை அம்புயாசனும் மலர் உர கரங்களால் அணைந்தனன் அழகு எய்த செம்பொன் ஆடையும் கவச குண்டலமும் திகழ் மணி முடியாரம் பைம்பொன் அங்கதம் புனை அங்க அவயங்கள் என்று சொல்லக்கூடியதோடு சூரிய பகவான் ஏற்கனவே 2 மனைவிமார்கள், இந்த 2 மனைவிமார்களை விட்டுட்டு இரவு நேரத்தில் யாரோ இந்த மந்திரம் சொல்லி நம்மை அழைக்கிறாளேன்னு சொல்லி 2 மனைவியும் தூங்குனதுக்கு அப்புறமா உஷாதேவி சாயாதேவின்னு 2 பொண்டாட்டி. யாருக்கு? சூரிய பகவான். 2 பேருக்கும் தெரியாமல் இந்த பெண்கிட்ட குந்திக்கிட்ட வராராம். எப்போ? ராத்திரி. இந்த வந்த பொழுது பார்க்கிறார். பெண்ணே என்னுடன் கூடுவாயாக. சிவசிவா, ஐயா நான் மங்கை பருவம் வாய்க்கலே. பெண்ணே இந்த மந்திரம் சொல்லி அழைக்க சொல்லி உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? குருநாதர் தூர்வாசர் சொல்லி கொடுத்தார். பெண்ணே இந்த மந்திரம் சொல்லி கொடுத்தால் நான் குழந்தையை தர வேண்டும். என்ன கொடுக்கணும்? குழந்தையை தர வேண்டும். ஒரு குழந்தையை கொடுக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். என்னுடன் குடுவாயாக. ஐயா முட்டை கசக்கினா வாசனை வராது. நான் மங்கை பருவம் வாய்க்கல. நான் ஒரு மந்திரம் சொன்னால் நீ மங்கை பருவம் வாய்த்து விடுவாய். ஐயா நான் கன்னி பெண், மீண்டும் என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா? தெரியாமல் சொல்லிட்டேன், போயிட்டு வாங்கோ. நீ வான்னு சொன்னா வர்றதுக்கும் போன்னு சொன்னா போகிறதுக்கும் நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரன? சூரிய பகவான், ஆதித்த பகவான், அப்பேற்பட்டவர் என்னை அழைத்த எதுக்கு? இந்த மந்திரத்தை கட்டுப்பட்டு நான் இங்கே வந்திருக்கேன். பெண்ணே உனக்கு இப்பொழுது சாபம் கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? சாபம் கொடுப்பேன். உனக்கு மட்டும் இல்லை, உன் தாய்க்கு, தந்தைக்கு, பெற்றவர்களுக்கு, வளர்த்தவர்களுக்கு, குருநாதருக்கு, யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவருக்கு, உனக்கு, அத்தனை பேருக்கும் சாபம் கொடுப்பேன். எனக்கு ஏற்கனவே 2 கல்யாணம் ஆகியிருக்கு. அவங்கள விட்டுட்டு நான் 3ஆவதாக இந்த மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு உன்னிடத்தில் வந்தால் என்னை அலட்சியப்படுத்தி போ என்று சொல்வாயா? சாபம் கொடுப்பேன்னு சொன்ன காரணத்தினால அந்த அம்மா சொன்னேன், ஐயா ஐயா அப்படியெல்லாம் எதுவும் கொடுத்துடாதீங்க, நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன் அப்படின்னா. ஒரு மந்திரம் சொன்ன உடனே மங்கை பருவம் வைத்தது. 3.25 நாளிகை 1.5 மணி நேரம் அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். யார்? சூரிய பகவான். அந்த ஆசீர்வாதத்தின் மூலியமாக 1.5 மணி நேரத்துக்குள்ள கவச குண்டலத்தோடு ஒரு குழந்தை அங்கு ஜனனமாகிறது, அவதாரமாகிறது. வந்த வேலை முடிஞ்சது என்று சூரிய பகவான் போயிட்டார். மீண்டும் இவள் பிறந்தது. அப்போ வயசுக்கு மங்கை பருவம். ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்ததற்கான எந்த ஒரு அங்க அடையாளம் எதுவுமே இல்லாமல் என்ன ஆயிடுச்சு? மீண்டும் இவள் கன்னியாகி விட்டாள். அந்த குழந்தையும் அழுவது, இந்த குழந்தையும் அழுவது. தினகரன் சுடர் வடிவமும் அமிர்தெழு திங்களின் வடிவாக தனதடம் திருமார்புரே தழியவின் தையல் நின் நினைவு எய்த மனம் மகிழலும் வந்தது. மனம் ததும் வரம் கொடுத்ததும் எல்லாம் கனவெனும்படி காந்தனன் பெருந்தகை கன்னியும் கருக்கொண்டால்
இறைவனுடைய கருணையினால இப்போ அந்த குழந்தையாக இருக்கக்கூடியது ஜனனமானது. அதுவும் அழுது இதுவும் அழுது. என்ன செய்வது? பெறக்கூடாத வயதில் மகனே உன்னை பெற்றுவிட்டேனேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரி தாதிமார்கள்கிட்ட சொல்லி ஒரு மிதக்கக்கூடிய பெட்டியை செய்து அந்த பெட்டிக்குள்ளே அவள் அந்த நேரத்தில் என்ன புடவை உடுத்தியிருந்தாலும் அந்த புடவையும் அந்த நகையும் வச்சு அந்த கொண்டு போய் எங்க கங்கையில் விட்டுவிட்டாள். அந்த கங்கை என்று சொல்லக்கூடியவள் தாலாட்டி 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 காசிமா நகர் என்று சொல்லக்கூடியதில் போய் நிற்கிது அந்த பெட்டியாக இருக்கக்கூடியது. அப்படி நின்ற உடனே அங்கே திருதராசனுடைய தேரோட்டி, அந்த திருதராசனுடைய தேரோட்டியாக இருக்கக்கூடிய அதிரதன், அவனுடைய மனைவி ரதே என்பது பெயர், இருவரும் சேர்ந்து குழந்தை இல்லைன்னு ஒரு குரு கிட்ட கேட்ட பொழுது, அப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் தத்து பிள்ளை உண்டுன்னாங்க. நீங்கள் காசிக்கு போய் இருவரும் கணவனும் மனைவியும் குளிக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனாலே காசியில் போய் கங்கையில் போய் இருவரும் குளிக்கிற பொழுது ஒரு குழந்தை பெட்டியை வந்து முதுக வந்து பெட்டி இப்படி இடிக்குது. யார்? அதிரதனை. பெட்டியை திறந்து பார்த்தா தங்கம் வைரம் வைடூரியம், அதில் ஒரு பட்டுப்புடவை, அது மேலே ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தைய பார்த்த உடனே உச்சி மோந்து முத்தமிட்டு ரதே கையில் தூக்கி கொடுக்குறார். பிள்ளைகளை தீர்க்க வந்த பெருமானே கண்வளராயின்னு 2 பேரும் தூக்கிட்டு போனாங்க. நாம இருந்தால் எதை தூக்கின்னு வந்திருப்போம்? தங்கத்தையும் வைரத்தையும் தூக்கிட்டு அந்த ஆற்றுலையே பிள்ளைய தூக்கி போட்டுட்டு வந்துட்டுருப்போம். உண்டா இல்லையா? ஆனால் என்ன செய்யலை, இந்த பெட்டியை தூக்கிட்டு போய் பூஜை அறையில் போட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து தாலாட்டி சீராட்டி வளர்க்குறாங்க. குழந்தை 6 மாதத்து குழந்தை. சப்தரிஷிகள் வான்வழியாக பறந்து போகிறாங்க. அந்த குழந்தையாக இருக்கக்கூடியது தொட்டியில் படுத்து கொண்டிருக்கிறது. சப்தரிஷிகளில் கீழே இறங்கி வராங்க. அகத்திய மகரிஷி பார்த்தார், சூரிய தேவனுடைய குழந்தையாயிற்றேன்னு கையை தட்டி கண்ணான்னார். 6 மாதத்து குழந்தை. அந்த குழந்தை நினைக்கிறான், அம்மா என்னமோ நகை போட்டு வச்சிருக்கிறா போல இருக்கு, அந்த நகையை தான் இந்த தாத்தா கேட்குறாரு போல இருக்குன்னு நினச்சி நெத்தி சுட்டியை பிச்சு இந்தான்னு கொடுத்தானா 6 மாதத்து குழந்தை. ஆனால் நாமெல்லாம் இப்போ என்ன சொல்லி கொடுக்குறோம் தெரியுமா? டப்பாவில் பிஸ்கெட்டை போட்டு கொடுத்துட்டு, டேய் இங்கேயே உக்காந்து சாப்பிடு, இங்கேயே உக்காந்து சாப்பிடு, யாருக்கும் கொடுக்காதே. பள்ளிக்கூடத்துக்கு பிஸ்கெட்டோ எல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, கொடுத்துட்டு யாருக்கும் கொடுக்காம நீ மட்டும் சாப்பிடு சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை வளர்க்குறாங்க இப்போல்லாம். அது மட்டும் இல்லாத சாப்பிடும்போது செல்ஃபோனை கொடுத்தா தான் எல்லாமே தின்றேன்னுதுங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாம் ஒரே ஒரு பிள்ளைங்க கையில் இல்லாத செல்ஃபோனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எதையாவது பிள்ளைங்க பார்த்துட்டு அதை பார்த்து தான் இன்றைக்கி எல்லாம் சாப்பிடும். 6 மாதத்து குழந்தை பிச்சு இந்தான்னு கொடுத்தான் நெத்தி சுட்டியை. அப்படியே அடுத்த வினாடி அகத்தியர் சொல்கிறார், என்ன சொல்லிட்டார், இவனுக்கு கர்ணன் என்று பெயர் வைங்கன்னார். கர்ணன் என்று பெயர் வளர்த்து, அதாவது வைத்து வளர்றாங்க. அப்படி வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் குந்தி என்று சொல்லக்கூடியவள் வளர்ந்து வர. இந்த கர்ணன் யாருன்னு கேட்டால் சகசர கவசன் என்று ஒரு அசுரன். இவன் 1000 வருஷம் தவம் பண்ணுறான். அப்படி 1000 வருஷம் தவம் பண்ணும் பொழுது இறைவன் காட்சி கொடுக்குறார். என்ன வரம் வேண்டும்னார். என் உடம்பில் என் உயிரை காப்பாற்றுவதற்கு 1000 கவசமும் 1000 காதில் குண்டலமும் வேணும்னா கொடுத்துட்டார். அடுத்து என்ன வேணும்? மரணமில்லாத வாழ்க்கை வேணும். அப்போ அது மரணம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது, அதை கொடுக்க முடியாது, வேற ஏதாவது கேளுன்னார். அப்படின்னா 1000 கவசம் கொடுத்துருக்கிறாய், 1000 குண்டலம் கொடுத்துருக்கிறாய். ஒரு குண்டலத்தையும் ஒரு கவசத்தையும் ஒருவன் 1000 வருஷம் தவம் பண்ணணும், 1000 வருஷம் சண்டை போடணும் என்கிட்ட. 1000வது வருடத்தினுடைய முடிவில் ஒரு குண்டலத்தையும் ஒரு கவசத்தையும் அறுக்கணும். அப்படி எவன் ஒருவனாக இருந்து 1000 கவசத்தையும் 1000 குண்டலத்தையும் அறுக்கின்றானோ அவன் கையால் எனக்கு மரணம் வரணும்.
இப்போ யார் அவனை கொலை எப்படி சாவடிக்க முடியும்? மரணம் வரணும் இல்லை, யமம் வரணும் இல்லை. அதனால் அவனுடைய இறப்பு எப்படின்னா நாராயணர் அவதாரம் எடுத்தாங்க. நாராயணராக அவதாரம் எடுத்தார். ஒருவர் போய் தவம் பண்ணுவார், ஒருவர் 1000 வருஷம் சண்டை போடுவார். இவர் சண்டை போட்டு ஒரு குண்டலத்தையும் கவசத்தையும் அறுப்பார். யார்? நரன். நாராயணர் தவத்தில் இருப்பார். இப்போ தவத்தில் இவர் வந்துடுவார், இவர் போய் எங்கே இருப்பார்? தவத்தில் இருப்பார். நாராயணர் வந்து சண்டை போடுவார். இப்படி மாறி 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 999,000 வருஷம் சண்டையும் ஒரு கவசத்தையும் அறுத்தாங்க. ஒரு கவசத்தையும் 999 கவசம் அறுத்துட்டாங்க. 1000வது கவசம் அறுக்கின்ற பொழுது நரன் போய் சண்டை போட்டுனுங்கிறார். இவர் என்ன பண்ணிட்டார்? சூரிய தேவா, என்னை நீ ஏற்றுக்கோ, அவங்க என்னை கொண்டுடுவாங்க போலுக்குதுன்னார். இப்போ மரணத்தினுடைய நேரம் வந்ததனால அந்த சூரியனிடத்தில் இருந்த சகசர கவசனை குந்தியினுடைய வயிற்றில் வந்து பிறக்க வைத்தார் சூரிய பகவான். சகசர கவசனுடைய வரலாறு நாராயண புராணத்தில் பாகவதத்தில் இந்த கதை உண்டு. இப்போ இவன் இந்த சகசர கவசன் கர்ணனாக வந்து பிறக்கிறார். இப்போ பிறந்து வளர்ந்து வருகிற பொழுது பரசுராமரிடத்தில் பொய் சொல்லி போய் பாடம் கற்றுக்கொள்கிறார். அப்படி பாடம் கற்றுக்கொண்டிருக்கிற பொழுது தலையை வந்து தன்னை குருநாதர் கர்ணனுடைய தொடையில் வச்சு படுத்துட்டுருக்கார், கால் மேலே மடியில் வச்சு படுத்துட்டுருக்கார். அந்த நேரம் பார்த்து பார்க்கிறார் பகவான். என்ன நினைக்கிறார்? எக்காரணத்தை கொண்டு இவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு பானமாக இப்பத்துலேருந்தே ஆரம்பிக்கிறார். அவன் மரணத்துக்கு எவ்வளவு வழிவகுக்கிறார் பாருங்க. இந்திரன் அழைத்து அவன் பாதத்தை, அதாவது தொடையில் போய் தொலை போட்டுட்டு போயிடு. ஒரு கருவண்டாக வந்து இந்திரன் தொலை போட்டுட்டு போயிடுறான். நீங்களாம் சொல்வீங்க இல்லையா, ஆக்கர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தொடையை குடைந்து 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 தொலை போட்டுட்டு மேலே வந்து போயிட்டார். இந்த உதிரம் 16 வயசு குழந்தை, இந்த உதிரம் பெருக்கெடுத்து போய் பரசுராமருடைய முதுகில் போய் நனையுது. பரசுராமர் பார்த்தா ரொம்ப நேரம் தூங்கிட்டும் போலுக்குது, குழந்தை 1 or 2 போயிட்டான் போலுக்குது. குழந்தை என்னடான்னு இப்படி முதுகை தொட்டு இப்படி பார்த்தா ரத்தம். உதிரத்தை பார்த்தவர் பார்த்தார், நீ பிராமணனா? இல்லைங்கய்யா குருநாதா, நான் தேரோட்டி அதிரதனுடைய வளர்ப்பு மகன், நான் கர்ணன்னார். சொன்ன அடுத்தவனா, பாவி, என் சத்தியத்தை கெடுத்துட்டியே, என் விரதத்தை கெடுத்துட்டியே, தக்க சமயத்தில் இறுதி காலத்தில் நான் சொல்லி கொடுத்த மந்திரம் மறந்து போக கடவது கொடுத்துட்டார் சாபம். அடுத்து இன்னொன்று, அந்த தேரை வேகமாக ஓட்டிட்டு, குருநாதர் சாபம் கொடுத்துட்டாருன்னு அந்த தேரை வேகமாக ஓட்டிட்டு போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பசுவினுடைய கன்று மேலே தேர் சக்கரம் ஏறி இறங்கிடுது. அந்த கன்று குட்டி இறந்து போகிறது. அந்த கன்று போய் தன் வளர்த்த அந்தனர் இடத்துல போய் சொல்லுது, என் கன்றை ஒருவன் சாகடித்து விட்டான். ஓடி வந்து அந்த அந்தனர் பார்த்தார், பாவி, இப்படி கண்ணுக்குட்டியை தேரினுடைய சக்கரம் ஏற்றி கொண்டு விட்டாயே, இறுதி காலத்தில் தக்க சமயத்தில் இந்த தேர் சக்கரம் பூமியில் புதைய கடவது கொடுத்துட்டார் சாபம். எது? அந்த அந்தனரும் அந்த பசுவும் கொடுத்த சாபம். தேர் வந்து பூமியில் புதையுது. எப்போ கடைசி நேரத்தில் 17வது நாள் யுத்தத்தின் பொழுது தான் அது நடக்கும். இப்படி சாபம் வாங்கி கர்ணன் ஒரு பக்கம் வளர்ந்து வருகிற பொழுது குந்திக்கு சுயவரம் என்று வைத்தார்கள். மங்கை பருவம் வாய்த்தது. பாண்டு மகாராஜா உத்தமமானவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அந்த உத்தமமான பாண்டு மகாராஜா அப்போ தான் சுயவரத்திற்கு வந்திருக்கிறார். எல்லார்கிட்டையும், அதாவது பார்த்தீங்கன்னா, குந்தியினுடைய கையில் மாலையை கொடுத்து எதிரில் எல்லா அரசர்களும் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த அரசர்களுடைய பெருமையை பக்கத்தில் இருக்கிற தாதிமார்கள் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிற பொழுது இவங்க அந்த மாலையை போடணுன்னா அவர் வீரமானவராக இருக்கணும் ஒன்று, இன்னொன்று என்னவா இருக்கணும், வீரம் சொத்து இருக்கணும், ராஜாவாக இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசினாபுரியனுடைய தளபதி, வேட்டையாடுவதில் சிறந்தவர், ஒழுக்கமுடையவர், நட்பண்புகள் உடையவர், 16 வகையான செல்வத்தில் 15 வகையான செல்வம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவர், ஒழுக்கமுள்ளவர், பொய் சொல்லாதவர், நீதிமான், இப்படி எல்லாம் லிஸ்ட்டு கொடுத்தாங்க.
உடனே இவர் தான் நல்லவர்னு அந்த அம்மா மாலை போட்டான். அங்கே இன்னொருவர் வந்திருந்தார். யார் அவர்? சல்லியர் வந்திருந்தார் அந்த இடத்துக்கு. இவ்வளவு நல்ல ஒரு மாப்பிள்ளையே நம்ம பார்த்ததே இல்லையேன்னு அவர் என்ன பண்ணிட்டாராம், இவருக்கு ரெண்டாம் தாரமாக நம்ம தங்கச்சியை கொடுக்கலான்னு மாத்ராதேவியை ரெண்டாம் தாரமாக கொடுத்துட்டாங்க. தானே உவந்து தனித்தார் புனை தையல் வென்றி ஆனேறு அணையால் உயிர்க்கு ஆரமிர்தான பின்னரி யானி தருவன் என மத்திரராசன் நல்கை மானே எனைய விழியாலை மதுவை செய்தான். இறைவனுடைய கருணையினாலே தானே வந்து மனம் உகந்து மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர்னு அவருக்கு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. 2 கல்யாணம் ஆச்சு. ஒரே நாளில் ஒருவருக்கு 2 மனைவிமார்கள் வைத்தார்கள். மனைவிமார்கள் இடத்துல கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா,